அது ஒரு சிறிய பட்டணம். பட்டணத்தினுடைய வெளிப்புறத்தில் ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகள் இருந்தன. அதன் அருகில் இருந்த ஒரு மின்கம்பத்தில் யாரோ ஒரு பேப்பரை கட்டி தொங்கவிட்டு இருப்பதை ஒருவர் பார்த்தார். அதில், என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது, யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்திற்கு கொண்டு வந்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்றும் எழுதப்பட்டு அடியில் ஒரு விலாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த அவர், யாரோ பாவம் வயதான ஒரு தாய் போல என்று நினைத்துக் கொண்டு பக்கத்திலே வந்த ஒருவரிடம் அந்த முகவரியை சொல்லி கேட்டபொழுது, ஓ அதுவா, கொஞ்ச தூரம் போய் வலது பக்கம் திரும்புங்கள், அந்த தெருவின் கடைசியிலே ஒரு பழைய வீடு இருக்கும், அங்கேதான் அந்த கண் தெரியாத அம்மா இருக்கிறார்கள் என்று கூறினார். அங்கே ஒரு சிறிய ஓலை குடிசை இருந்தது. ஒரு பெரிய காற்றிற்கு கூட அது தாங்காது. கண்களில் குழி விழுந்த எலும்பும் தோலுமான வயதான ஒரு அம்மா அவருடைய காலடி சத்தத்தை கேட்டு, யாரது என்று கேட்டார்கள். அப்பொழுது அங்கே சென்றவர், அம்மா, நான் இந்த வழியாக வந்தேன், ஒரு 50 ரூபாய் கீழே கிடந்தது, அதை உங்களிடம் கொடுக்கலாம் என்று வந்தேன் என்று சொன்னார். இதை கேட்டது அந்த வயதான அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள். தம்பி, 2 நாட்களாக கிட்டத்தட்ட 30-35 பேர் 50 ரூபாய் கீழே விழுந்து கிடந்துச்சு என்று சொல்லி சொல்லி கொடுத்து விட்டு போகிறார்கள் தம்பி. அந்த கடிதம் நான் எழுதவில்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று கூறினார். பரவாயில்லையம்மா, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அவர் திரும்பினார். திரும்பியவுடன் பாட்டியம்மா இவரை பார்த்து, தம்பி, நீங்கள் போகும்போது அந்த மின்கம்பத்தில் இருக்கும் கடிதத்தை மறக்காமல் கிழித்து போட்டுவிட்டு சென்று விடுங்கள் என்று சொன்னாள். ஆனால் அந்த கடிதத்தை யார் எழுதினார்களோ தெரியவில்லை. அதை கிழிக்க அவருக்கும் மனம் வரவில்லை. இப்படி யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஒரு உயிருக்கு கடித வடிவில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனதார நன்றி சொல்லிக்கொண்டே தன்னுடைய வழியாக அவர் சென்றார். அப்படி செல்லும் பொழுது மற்றும் ஒருவர், அண்ணாச்சி, இந்த விலாசம் எங்கே இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டார். உலகம் எக்கேடு கெட்டு போய்க் கொண்டிருந்தாலும் அன்பு உள்ளம் உடையவர்கள் இன்னமும் உலகத்தில் இருக்கிறார்கள். உன்னைப்போல் பிறனையும் நேசி என்பதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த அன்பின் பிரமாணம். தேவையோடு வாழ்பவர்கள் மேல் நம்முடைய அன்பு செயல்படும் அன்பாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.